Hi, welcome to Yatra's Tarot Reading. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஒருத்தவங்க ரொம்ப ஸ்பெஷலாக ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க, என்னோடய ஃப்யூச்சர் பார்ட்னர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு. நீங்கள் ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், இல்லாட்டி யாரு கூட பழகிருக்கலாம், பழக போகிறதா இருக்கலாம். சப்போஸ் நெக்ஸ்ட் பர்சன் யார் எப்படி இருப்பாங்க, இவங்க நான் பழகிட்டு இருக்கவங்க தான் என்னோடய ஃப்யூச்சரில் என்னுடைய லைஃப் பார்ட்னர், என்னுடைய என்ன சொல்கிறது மேரிட் கப்பலாக ஆக போகிறீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நான் சொல்கிற ரீடிங்லேயே தெரிஞ்சிடும் நீங்கள் பழகிட்டு இருக்கிற பர்சன் தான் உங்களுடைய அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபா அப்படின்ட்டு. நம்ம உங்களுடைய இந்த பர்சன் கூட பாண்டிங் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கும் உங்கள் பர்சன் கூட அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு நியூ அட்வென்ச்சர், ஒரு நியூ பிகினிங். ஸோ embrace it and live your dreams passionately. இந்த பர்சன் கூட இந்த ஒரு லவ் வந்துட்டு ஒரு நியூ பிகினிங் உங்களுக்கு கொடுக்கும், ஒரு ஃப்ரீடம் கொடுக்கும். இது முன்னுக்கு உங்கள் லைஃப்பில் இது முன்னுக்கு நிறைய பேர் நீங்கள் பார்த்துருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு நிறையவே ஃப்ரீடம் இருக்குது, நிறைய விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லாட்டி நீங்களாக ஏதாவது பேஷனேட்டாக உங்களுடைய கரியர், ஆர்ட்ஸ், டேலண்ட்டு இந்த மாதிரியான ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் பர்சன் இதுக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்த ஒரு லவ்வாக இருக்கும், ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். சேக்ரெட் யூனியன். இந்த பர்சன் ரொம்ப ரொம்ப ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மெட்டீரியலாக இருப்பாங்க, ரொம்ப டிவோட்டட். அது சொல்லுவாங்கள்ல, ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஒருத்தனுக்கு ஒருத்தி, அந்த மாதிரி ஒரு லவ். ஆனர் அண்ட் ட்ரெஷர் யுவர் ரிலேஷன்ஷிப் ஃபார் இட் இஸ் ட்ரூலி சீக்ரெட். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் உங்களால் வேறு யாரு கூட ஃபார்ம் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஒரு லாயலான ஒரு பாண்டிங்காக இருக்கும் இந்த பர்சன் கூட. இந்த லவ் வந்துட்டு அக்செப்டன்ஸ் நிறையா இருக்கும். உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நிறையா பிரச்சனை வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. வாய் சண்டை, என்ன சொல்கிறது, நிறைய கம்ஃபர்டபுள் இஷ்யூ இருக்கும். மேபி ஆரம்பத்தில் உங்களுக்கு செட் ஆகாது, பட் லவ் அண்ட் அக்செப்டன்ஸே உங்கள் ரெண்டு பேரோட லைஃப் டுகெதராக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். நிறைய விஷயம் அந்த ஒரு மேஜிக்கல் லவ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஏற்கனவே நீங்கள் உங்கள் பர்சன் யார் கூட நீங்கள் பழகிட்டு இருக்கீங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேருக்குள்ள நிறையா சண்டை வருது. பட் எப்படி இருந்தாலும் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நீங்கள் ஒன்று சேரிங்கன்னா இந்த மெசேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு தான். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப மெமரிஸ் க்ரியேட் பண்ணுவீங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்க, ஒன்றா நிறைய இடத்துக்கு சுற்றி பார்த்துருப்பீங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒன்றா நீங்கள் நிறைய இடத்துக்கு ஒன்றாவே போயிருப்பீங்க. நிறைய மெமரிஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனதே நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறனால தான். இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் மோஸ்ட்லி இந்த பர்சன் வந்துட்டு உங்கள் பக்கத்துலேயே தான் இருப்பாங்க. ஒரு வேளை நீங்கள் லாங் டேர்மாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ஒன்றா ஸ்டே பண்ணலாம், இல்லாட்டி உங்களால் உங்கள் பர்சன் வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணி உங்கள் கூட இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கணும். ஸோ இந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் வந்துட்டு ஒரு டெலபதிக் கனெக்ஷன் இருக்கும். அவங்க உங்களை பற்றி யோசிக்கும் போது நீங்கள் அவங்கள கால் பண்ணிடுவீங்க, இல்லாட்டி நீங்கள் கால் பண்ணணும்னு நினைக்கிற மணிக்கு அவங்க கால் பண்ணிடுவாங்க. ஒரு டெலபதிக் கனெக்ஷன் இருக்கும், ஒரு பாண்டிங். நீங்கள் அவங்கள நினைக்கிற முன்னுக்கு அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க, அவங்க ஏதோ நினைக்கிற முன்னு ஏதோ பண்ணிடுவீங்க. ஸோ யூ ஆர் போத்ஸ் ஹோம். நீங்கள் அவங்களோட ஹீலிங் ஸ்பேஸ், அவங்க உங்களோட கம்ஃபர்ட் ஸ்பேஸ். இந்த மாதிரி நிறையா உங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்குது. ஸோ இந்த பர்சன்கிட்ட இது முன்னுக்கு நிறைய பேருடைய அந்த கனெக்ஷனில் நிறைய விஷயம் உங்களை பாதிச்சிருக்கும். இந்த பர்சனை கெட் டு நோ பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட், ஹாப்பினஸ், இந்த ஹீலிங் இது எல்லாமே நடந்திருக்கு. ஓகே, ஸோ ஃபார் உங்களுக்கு என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் கிடைச்சிருக்கோம், ஏற்கனவே இருக்குது, கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். இந்த பர்சனை சப்போஸ் நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் இந்த பர்சன் என்ன மாதிரி சிச்சுவேஷனை பார்த்தீங்கன்னு.
பட் நீங்கள் இப்போ தான் உங்கள் பர்சனை பார்க்க போகிறீங்க. யார் இந்த பர்சனை என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸில் பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பார்ப்போம். என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸில் உங்கள் பர்சனை நீங்கள் பார்ப்பீங்க, என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸில் உங்கள் பர்சன் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, இந்த பர்சனை நீங்கள் ஏதாவது ஒரு மெசேஜ், ஏதாவது ஒரு ரெக்கார்ட், எனக்கு ஒரு மெசேஜ் என்னென்னா ஏதோ ஒரு ரெக்கார்ட், ஒரு ஹிஸ்டரி, மேபி உங்களுக்குள்ளே ஒரு பாஸ்ட் ஹிஸ்டரி இருக்கும், ஏதோ ஒரு விஷயம் உங்களை பற்றி படித்து தெரிஞ்சுக்கணும். மேபி இது ஒரு சோஷியல் மீடியாவாக இருக்கும். ஏன்னா இது ஜேர்னல், அதாவது உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு சில புக்கு, ஏதாவது ஒரு ஹிஸ்ட்ரி உங்களை பற்றி படித்து தெரிஞ்சு ஒரு டைரி மாதிரி உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா உங்களை பற்றி ஏதாவது ஒரு இடத்துல அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். இல்லை நீங்கள் அவங்கள ஏதாவது ஒரு இடத்துல பார்த்து அவங்கள பற்றி படித்து பார்த்தோ இல்லை புரிஞ்சோ, ஓகே இந்த பர்சனோட கேரக்டர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சேசிங்கான ஒரு எனர்ஜி கொடுக்கும். லைக் பூஸ்ட் ஆயிரும், இந்த பர்சனை நம்ம வந்துட்டு தொடர்ந்து போவோமே அப்படின்ற மாதிரி. இல்லாட்டி இந்த பர்சனை நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு அட்ராக்ஷன் ஆகும். இந்த பர்சனை பார்த்தோன்னே ஒரு அட்ராக்ஷன் வரும். எங்கேயோ பார்த்துட்டு உங்களை பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகிட்டு இவங்க பின்னாடி நீங்கள் போகிறீங்க. ஓகே, இல்லாட்டி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் நடக்கும், நீங்கள் அவங்கவுங்களையும் தேடி வர மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஓகே ஓகே நீங்கள் மீட் பண்ண போகிறது ரொம்ப வந்துட்டு ஒரு காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷன்ஸாக இருக்காது. மேபி ஒரு சோஷியல் கேதரிங்லேயே நீங்கள் பார்ப்பீங்க உங்களை, இல்லாட்டி சோஷியல் மீடியா. சோஷியல் அப்படின்ற அந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க, சோஷியல். ஓகே, அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் அவங்கள பார்ப்பீங்க. அந்த சமயம் உங்களுக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகும். ஒரு பார்ட்டி இல்லாட்டி ஒரு ஹேங் அவுட், ஒரு மீட் அப், ஒரு கேஷுவலான ஒரு மீட் அப்பில் நீங்கள் அவங்கள பார்ப்பீங்க. அந்த சமயம் உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் உருவாகும். ஓகே, ஏதோ ஒரு டெலபதிக் கனெக்ஷன், இல்லாட்டி ஏதோ ஒரு மெமரி, ஏதோ ஒரு சாங், மேபி லைக் அ பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். உங்களுக்கு அவங்கள பார்த்தும் வந்துட்டு ஒரு தாகம் எடுக்கும் அப்படின்ட்டு. இனம் புரியாத ஒரு அன்பு, இனம் புரியாத ஒரு அட்ராக்ஷன். அவங்கள பார்த்தும் சலிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும்ல, அந்த மாதிரி ஒரு உணர்வு. ஓகே, இந்த பர்சன் நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இந்த பர்சனில் ரொம்ப ரொம்ப ஒரு குட் ஆவராக இருக்கும். அவங்கள பார்த்தோன்னே வாவ் வாட் அ பர்சன் அப்படின்ற ஒரு எனர்ஜி. ஸோ அவங்க உடுத்துறதில்ல நான் சொல்லலை, பட் அவங்கள பார்த்தோன்னே உங்களுக்கு அது ஒரு ஃபீல் இருக்கும். எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று அப்படின்ற மாதிரி. அது ஆணாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ ஓகே, மேபி அட் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தும் வந்துட்டு லைக் மேபி இட்ஸ் ஜஸ்ட் அட்ராக்ஷன் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா, மேபி இது அட்ராக்ஷனாக இருக்கலாம் ஜஸ்ட். ஏன்னா மேபி அந்த சமயத்தில் நீங்கள் ஏற்கனவே யாருக்கிட்டே பழகிட்டு இருக்கணும். அப்போது அந்த பர்சனே உங்ககிட்ட வந்து பேசும்போது உங்களுக்கு தெரியல, ஓகே இந்த பர்சனா மேபி இட்ஸ் ஜஸ்ட் ரேண்டம் அப்படின்னு மாதிரி உங்களுக்கு தோணும். ஓகேவா, ஸோ ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ஸ், மேபி நீங்கள் ஒரு கம்பெனி கவர்மெண்ட் பொசிஷனில் இருந்தீங்கன்னா, இல்லாட்டி ஏதாவது ஒரு பேங்க்கில் லோன், ஏதாவது பேங்க் ஆஃபீஸராக இருக்கீங்க, இல்லாட்டி நீங்கள் ஏதாவது பேங்க்குக்கு லோன் எடுக்க போகிறீங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு நீங்கள் போகிறீங்க. அந்த மாதிரினா மேபி இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் நீங்கள் அவங்கள சந்திக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் மெயின்லி இது கவர்மெண்ட் கம்பெனி அந்த மாதிரி தான் இருக்கணும். எஸ், மறுபடியும் நெகோசியேஷன். இது மோஸ்ட்லி இது ஏதோ லோன் பற்றி, இல்லாட்டி இட்ஸ் மெயின்லி இந்த மாதிரி சிச்சுவேஷனாக நீங்கள் அவங்க பார்ப்பீங்க. மேபி அவங்க ஒரு ஆஃபீஸராக இருக்கணும், அட்மினாக இருக்கணும், இல்லாட்டி அந்த இடத்துல அவங்கக்கிட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுற ஒரு சிச்சுவேஷனாக இருக்கலாம். ஸோ இது சோஷியல் கேதரிங்காக இருக்கலாம், இது ஒரு பேங்காக இருக்கலாம், பட் நீங்கள் பேசுவீங்க. ஓகே, இந்த ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமாக நடக்காது. நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் சாதிக்க வேண்டியது இருக்குது, உங்கள் லைஃப் விட்டு தூக்கி வீச வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அது நடந்தால் தான் உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வருவாங்க. டிவைன் ப்ரொடெக்ஷன். இப்போதைக்கு இந்த பர்சனை நீங்கள் இன்னும் சந்திக்கலை அப்படின்னு, இன்னும் நான் என்னுடைய பர்சன் சந்திக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் விட வேண்டியது இருக்குது. மேபி
அந்த பாஸ்டான பர்சன் இன்னும் நீங்கள் நினச்சிட்டே இருக்கலாம். நீங்கள் இன்னும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா, இல்லை நீங்கள் ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா இந்த பர்சன் கூட மேபி செப்பரேஷனில் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்கள் கூட கிளிக் ஆகலை, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை நீங்கள் வந்து செட்டில் பண்ணணும். அப்போ தான் இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் அந்த காட் கரெக்டான நேரத்தில் அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பாதி ரெசனேட் ஆகிருக்கும். இது வந்துட்டு முக்கால்வாசி வந்துட்டு நியூ பீப்புளுக்கு ரெசனேட் ஆகும். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா இந்த ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். நடந்துருச்சுன்னா அது உங்களுக்கு தான். ஏற்கனவே நடந்திருக்கு அப்படின்னா ஓகே, இது நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் 2 பேருக்குள்ள இந்த பர்சன், உங்களுடைய இந்த பர்சனுக்குள்ளே என்ன நடக்கும், உங்கள் 2 பேருக்குள்ளே நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணுவீங்களா, இல்லை நெக்ஸ்ட் இந்த பர்சன் சந்திப்பீங்களா இல்லையா, என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, அவாய்டன்ஸ். ஸோ பார்த்த மாதிரி ஒரு ரேண்டமான பர்சன், இந்த பர்சனுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்லோலி நீங்கள் மீட் அப் பண்ணுவீங்க. ஓகே, ஸ்லோலி மீட் அப் பண்ணுவீங்க, தெரிஞ்சுக்குவீங்க, பழகுவீங்க. இந்த பர்சன் நம்மளுக்கு கரெக்டான பர்சன் அப்படின்ட்டு பார்ப்பீங்க. ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். மேபி நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போவீங்க, அந்த சமயம் இந்த பர்சன் கூட பழகுவீங்க. இல்லாட்டி இது வந்து சடனாக ஒரு புது விதமான சிச்சுவேஷன், ஒரு புது வேலை கிடச்சிருக்கலாம், இல்லாட்டி அவங்க இருக்கிற இடத்துக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகிருக்கலாம். அந்த சமயம் வந்துட்டு நீங்கள் அவங்கள பார்ப்பீங்க. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மேபி நீங்கள் இல்லாட்டி அந்த பர்சன் ரொம்ப மேனிப்புலேஷனாக இருக்கும், ரொம்ப ஈகோ கிளாஷாக இருக்கும். ஸோ பார்த்தோன்னே வந்துட்டு மேபி அவங்க நான் போகக்கூடாது, அவங்க தான் வரணும்னு நீங்கள் மேனிப்புலேட் பண்ணலாம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங் லவ் எனர்ஜி இருக்கும், லவ் இருக்குது. ஸோ நீங்கள் 2 பேர் சீக்கிரமே பார்ப்பீங்களா? அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. லெட்ஸ் see. இன்னும் உங்கள் லைஃப்பில் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதுக்கு அங்கிட்டு தான் இது நடக்கும். ஸோ நீங்கள் இப்போது எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா, சீக்கிரமாக அந்த பர்சன் வேணும்னா இன்னும் அதுக்கான டைமில், ஏன்னா இது உங்களுடைய ட்வீன் ஃப்ளேம். நீங்கள் அவங்கள சந்திக்கிறதுக்கு ஒரு சில விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. சொன்ன மாதிரியே டிவைன் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த எனர்ஜி நான் செக் பண்ணுது ஒரு ஃபியூ வீக்ஸ் to 1 month இருக்கலாம். மேபி ஒரு 1 monthக்கு அப்புறம் நீங்கள் அவங்கள சந்திக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இல்லை, இப்போ நீங்கள் வந்து நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா 1 monthக்கு அப்புறம் சார்ட் அவுட் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அது வரைக்கும் உங்கள் லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன் உங்களுடைய ஃப்யூச்சர் பர்சனுக்காக. இதோட நான் வேற ஒரு வீடியோட சந்திக்கிறேன். பட் நான் போகிற மணிக்கு ஒரே ஒரு சின்ன அறிவிப்பு. 4 ஆகஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் லைவ் யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணுறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. இந்தியன் டைம் 8:30 PM நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கும், கண்டிப்பாக லைவ் ஜாயின் பண்ணி உங்கள் கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.